இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக. அங்கே இருக்கிற வாட்ச் நின்று போச்சு, அதனால தான் எனக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 10 மணிலே இருக்குது. ஸோ ஐ காட் கன்ஃபியூஸ். மம்மி, கேன் யூ கிவ் யுவர் வாட்ச்? நாங்கள் இன்னைக்கு விசேஷமான நாள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஒரே குடும்பமாய் சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய வாக்கை கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை நான் கேட்கும்போது நீர் என்னுடைய கண்களை இருதயங்களை திறந்ததும் enable us, Lord, to come to you and worship you, and Lord, listen to you as you speak to us. எல்லா தடைகளும் நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலிருந்து எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நீர் எங்களோட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்தும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறதாவே, ஆமென். If you have a family, you are blessed. ஒருவேளை நீங்கள் குடும்பத்தோடு இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தேவன் குடும்பம் கொடுத்திருக்கிறாங்க. We are blessed because we have a family. இந்த உலகத்திலேயே ரொம்ப மேன்மையான இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, மேன்மையான ஒரு காரியம் திருச்சபையும் குடும்பமும். The church and the family are the most important institution in the world. அப்படியாக உங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தால் அது மிக சந்தோஷமான காரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு உலகத்துல குடும்பம் இல்லை. A lot of people do not have family. A lot of people's family are getting collapsed. அநேக பேருடைய குடும்பம் அழிந்து போகிறது. நான் ரீசெண்டா ஒரு நியூஸ் கேட்டேன். அந்த நியூஸ் கேட்டு my heart was really disturbed. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, the highest number of divorce in India, they are all Christians. என்னது அதிகமான divorce cases இந்தியால ஃபைல் பண்றவங்க கிறிஸ்தவங்க தான். I'm so surprised how a Christian can file for a divorce. You know, many times we do not understand family. You know, சில சூழ்நிலைகள் நான் பார்த்திருக்கிறேன். 15 வருஷம் 13 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. 13 years 15 years அவங்க மேரேஜ் முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டிவோர்ஸ். Just 3 months after marriage, 6 months after marriage, there is a divorce because that family is not understood what truly family is and what truly love is. அன்புனா என்ன, குடும்பம் என்ன என்று ஜனங்கள் தெரியாம குடும்பத்துக்குள்ள நுழையாம அந்த மாதிரி குடும்பம் நிலைத்து இருப்பதில்லை. இருக்கிற குடும்பத்தை சாத்தான் அவர் எப்படியாவது கெடுக்கணும்னு பார்க்கிறான். Yesterday, Ilaka had come and she was saying, you know, the devil has 2 targets. The devil has 3 targets. He wants to destroy you. He wants to destroy your family. He wants to try to destroy the church. The devil is always for this 3 tasks. 3 காரியத்துக்காக எப்பொழுதுமே சாத்தான் விடாமல் முயற்சி செய்கிறான். ஒன்று உங்களை அழிக்கும்படியாய், இன்னொன்று உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படியாய், இன்னொன்று திருச்சபை அழிக்கும்படியாய். It is our responsibility to guard our family. எங்களுடைய குடும்பத்தை காத்துக்கொள்வது எங்களுடைய கடமை. இன்றைக்கு வேதத்திலிருந்து யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் சில காரியங்கள் பார்ப்போம். We will look from the life of Joseph. What a family should be like. Your family நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்ப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையை you all know, but today we are going to see
about his role as a family member. ஒரு தனிப்பட்ட விதத்தில் யோசேப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் ஒருவராய் அவர் எப்படி இருந்திருக்கிறார், what is his role as a family member, நாங்கள் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். யாராவது வாசிங்க Genesis chapter 42 verse 18. ஆதியாகமம் 42:18. இதோ நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், நீங்கள் உயிரோடு இருக்க நான் உங்களை ஒன்றும் பண்ண போறதில்லை. You know, I am a man who fears the Lord. I will not do anything to you. This is just one verse in the Bible to say that Joseph is talking about God. நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, the way he communicated with his brothers, he spoke about God. ஆதியாகமம் 43:29 நாம் வாசிக்கிறோம், தேவன் உங்கள் மேல இரக்கமாய் இருப்பதாக. May God be gracious to you. முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம்? In a family we should talk about God. நாங்கள் தேவனை குறித்து பேச வேண்டும். நாங்கள் தேவனை குறித்து நாங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனை குறித்து நினைக்க வேண்டும். That is supposed to definitely happen in a Christian family. As we hear this word, I want us to understand and think. நாங்கள் நினைத்து பார்க்கலாம், எத்தனை பேர் நம்முடைய வீட்டில் தேவனை குறித்து நாங்கள் பேசுகிறோம். கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் தேவனை குறித்து நாங்கள் பேச வேண்டும். A lot of times we think, okay, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்கள் சர்ச்சுக்கு போறோம், தேவனை குறித்து பேச அங்கே யார் இருக்கிறாங்க? அங்கே பாஸ்டர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே 6 நாள் யார் பேச போறாங்க? பாஸ்டர் அங்கே இல்லை, நீங்க தான் பேசணும். You are supposed to talk about God in your family. வேதம் சொல்லுகிறது, இதோ குடும்பம் தேவனை குறித்து காரியங்களை குடும்பம் கவனிக்க வேண்டும். இதோ வாரத்துல ஒரு நாள் நாம திருச்சபைக்கு வரோம், வாரத்துல ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்கிறோம், அது போதாது. It is not enough for you. You should talk and interact and speak about God in the family. அதுக்கு எங்க ஒரு சூழ்நிலை இருக்குது? யாராவது சொல்லுங்க. குடும்பத்துல தேவனை குறித்து பேசணும்னா எங்கே அதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுது? யார் சொல்றீங்க பார்க்கலாம்? Family prayer. Family prayerல நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். Let us all acknowledge and come before the Lord. யாரும் நாங்கள் கைத்துக்கு போறதில்லை. ஆனால் என்ன உண்மைன்னா, 10 கிறிஸ்தவ குடும்பம் இருந்தா அது அட்லீஸ்ட் 5-6 பேரு அவங்க ஃபேமிலியில குடும்ப ஜெபத்தை செய்வதில்லை. The truth is, out of 10 families, not even 5-6 families spend time in family prayer. Because people are thinking, okay, we are very busy. நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறோம், நான் காலையில சீக்கிரமா போனோம், நான் லேட்டா வர என்ன சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு ஒன்றாய் கூடி ஜெபிக்கிற நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தணுமோ அது நீங்கள் தான் ஏற்படுத்தணும். It is you and your responsibility to make sure that you talk about family in the family. Joseph said to his brothers, நான் தேவனுக்கு பயந்தவன். இந்த வாழ்க்கையில என்னுடைய போராளியுடைய பாதையில அவர் சொல்றார், நான் தேவனுக்கு பயந்தவன். இதோ தேவன் என்னை அழைத்து வந்தார், இதோ இது தேவன் செய்த காரியம், இதோ தேவனுடைய திட்டம் இப்படி நிறைவேற வேண்டும். In everything you see, he speaks about God. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I can be a pastor
but at home I should be a husband, a son, and a father. My role as a pastor is not going to be sufficient for my family. என்னுடைய குடும்பத்துக்கு நான் பாஸ்டர் என்ற ஒரு ரோல் அது பத்தாது. நான் வீட்டுக்கு போன உடனே நான் பாஸ்டரா இருக்கிறது இல்ல, குடும்பத்துல தலைவனா, கணவனா, மகனா, அப்பாவாக என்னோடைய குடும்பத்துல நான் தேவனை குறித்து பேச வேண்டும். தேவனை குறித்து தேவனுக்குரிய காரியத்துல நான் நடக்க வேண்டும். நான் எங்குமே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், there can be a lot of things. Sometimes your child can look at you, but when Johan and Shiku looks at me, they should look at me as a pastor. But apart from that, they should see me as a father who speaks about God. இதோ நான் வீட்டுல எங்க அப்பா எனக்கு தேவனை குறித்து பேசுறாங்க என்ற விதத்துல என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும். நான் இப்போ ஒரு சின்ன பாடல் பாடுறேன், அதுக்கப்புறம் நான் இது என்ன பாடுறதுன்னு நான் சொல்லுகிறேன். இந்த பாடல் நான் 6 வயசுல இருக்கும்போது 5 வயசுல இருக்கும்போது எங்க அப்பா எங்க 3 பேரையும் பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் அவங்க வாரத்துல ஒரு நாள் பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. எங்க அப்பா என்னோட இல்லை, இந்த வயசுல கற்றுக்கின பாட்டு இன்னைக்கு கூட என் மனசுல இருக்குது. அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது பாஸ்டரா கற்றுக் கொடுக்கல, அப்பாவா கற்றுக் கொடுத்தாங்க. He gave this as a father. And I want to tell to each one of you, the impact of you talking about God in the family is so big. நான் ஒரு 3 வருஷம் சயின்ஸ்ல படிக்கும்போது எனக்கு டைமே இல்லை. எனக்கு டைம் was such big constraint. அந்த சூழ்நிலையில அந்த 3 இயர்ஸ்ல நான் maybe 2 hours 3 hours ஒரு நாளைக்கு தூங்குவேன். But I made sure 11 o'clock to 12 o'clock or 12 o'clock to 1 o'clock, sometimes 1 o'clock to 2 o'clock. என் பிள்ளையோட நான் சில காரியங்கள் பேசணும், தேவனை குறித்து சொல்ல வேண்டும் என்று நான் இன்டென்ஷனலா அந்த டைமை எடுத்திருக்கிறேன். And I want to tell to each one of you, oh parents, please talk about God in your family. உங்க குடும்பத்துல தேவனை குறித்து பேசுங்க. And I want to tell you, if your family is without prayer, if your family is without family prayer, something is missing. ஏதோ ஒரு காரியம் மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு காரியம் தவறிப்போது, ஏதோ ஒரு காரியம் சரியாய் நடப்பதில்லை. ஏதோ நான் பாஸ்டர் உங்க வீட்டுல தினமும் வந்து ஜெபிக்க முடியாது, நீங்கள் தான் குடும்பமாய் அதை செய்ய வேண்டும். I cannot come as a pastor to your house every day and pray for you. No, God does not expect
expect that from me, but He expects you spend time and talk about God in the family. நீங்க எந்திரிக்கும் போது சரி, நீங்க தூங்கும் போது சரி, காலையில பிள்ளைகளுக்கு கவனிக்கும் போது சரி, இல்ல கணவன் மனைவியால் நாள ஆரம்பிக்கும் போது சரி, நீங்கள் தேவனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்க வேண்டும். Don't raise hands, but I want to ask you a question. இப்பொழுது நான் question கேட்கிறேன். Don't raise hands. தயவு செய்து நீங்க கை எடுக்க தேவையில்லை. How many of you have family prayer at home, and how many people talk about God in the family? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு உங்கள் குடும்பத்துல family prayer இருக்குது? எத்தனை பேர் தேவனை குறித்து உங்கள் குடும்பத்துல நீங்க பேசுறீங்க? ஒரு 2 நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க. தேவன் விரும்புகிறது தேவனை குறித்து குடும்பத்துல பேச வேண்டும். நீங்க உங்க குடும்பத்துல தேவனை குறித்து பேசலன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து உங்க குடும்பத்துல தேவனை குறித்து பேச போறதில்லை. Your neighbor is not going to come and talk about God, and so have time for family. My heart prayer to the church is that you go today from the church, you again start family prayer. நீங்க மறுபடியும் family prayer ஆரம்பிங்க. நீங்க family prayer விடாதீங்க. தேவனை குறித்து பேசுங்க. தேவனை குறித்து நீங்கள் அது உங்க ஃபேமிலியில ஒரு பிராக்டிஸாக இருக்கணும். Joseph always spoke about God to their brothers, their fathers and their family. அவங்க குடும்பத்துக்கு யோசேப் எப்பொழுதுமே தேவனை குறித்து அவர் பேசினார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், Joseph took care of his family. யோசேப் அவருடைய குடும்பத்தை கவனித்து பார்த்தார். யோசேப் அவர் குடும்ப பொறுப்புகளை அவர் எடுத்துக்கொண்டார். He took the responsibility for the family. யாராவது வாசிங்க ஆதியாகமம் 42:25 வசனம். ஆதியாகமம் 42:25 வசனம். இதோ அவருடைய சகோதரர்கள் போகும்போது அவருடைய சகோதரருக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுத்து அனுப்பினார். He gave provisions for his brother. நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிறோம். இதோ ஒரு சூழ்நிலை யோசேப் சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் நீங்கள் கூட்டிட்டு வாங்க, என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, அவர்கள் என்னோட சாப்பிட வேண்டும். They should eat with me. அவர்களை கொண்டு வாங்க, என்னுடைய டேபிள்ல அவருக்கு நான் சாப்பாடு போடணும், நான் சமைச்சு கொடுக்கணும். Joseph took care of his family by providing for the family. அவருடைய குடும்பத்துக்கான தேவைகளை அவர் சந்தித்தார், அவர் சாப்பாடு கவனித்தார். அது மட்டுமல்ல, நான் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 45:22 இந்த சகோதரர்கள் வந்து மறுபடியும் திரும்பி போவது யோசேப் அவர்களுக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் அவருக்கு தேவையான டிரெஸ் அவர் கொடுத்தார். He gave dress for his brothers, and then 45:23 he sent gift to his father. அவங்க அப்பாக்கு கழுதையில நிறைய காரியங்களை போட்டுவிட்டு அவர் கிஃப்டா அவருடைய அப்பாக்கு அவர் அனுப்பினார். ஆதியாகமம் 47:12 சொல்லுகிறது, Joseph provided for his father, his brother and all his father's household. அவர் சொன்னார், நீங்க பயப்படாதீங்க சகோதரர்களே, நான் உங்களை பார்த்துக்கிறேன். I will take care of you. நான் உங்களை கவனிக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கிறேன். உங்களுக்குன்னு நான் ஒரு நிலத்தை கொடுக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு வசதியை நான் செய்து வைக்கிறேன். I will take care of my family. அதுல இங்க 3 விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சாப்பாடு
அவர் கொடுத்தார். நம்ம அனைவரும் குடும்பமாக இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் குடும்பத்தில் சமைச்சு கொடுக்கும்போது அந்த சமையல்ல உப்பு இருந்தாலும் சரி, காரம் இருந்தாலும் சரி, எண்ணெய் இருந்தாலும் சரி, அந்த சமையல்ல எங்களுடைய அரவணைப்பும் கவனிப்பும் இல்லைன்னா அது பரிபூர்ணமாக போவதில்லை. The meal we cook is not going to be complete if it is not filled by me taking care of the family. And Joseph said, I will take care of my family. நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணுவேன், அவங்களை நான் சாப்பிட வைக்குவேன், அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன், அவங்களுக்கு நான் ட்ரெஸ் கொடுப்பேன். எவ்வளவு அருமையா வேதத்துல எல்லா டீட்டெயில்ஸும் எழுதியிருந்தல. இதெல்லாம் எழுதினவனு என்ன அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் அவர் இதை எல்லா டீட்டெயில்ஸும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. The Spirit of God has recorded these details because it is necessary, and God gives attention to what Joseph did in the family. The தேவன் பரத்தனை பார்க்கிறார். இந்த யோசேப் அவர் ட்ரெஸ் கொடுத்தார், இந்த யோசேப் அவர் தண்ணி கொடுத்தார், இந்த யோசேப் அவர் கழுதை கொடுத்தார், இந்த யோசேப் சாப்பாடு கொடுத்தார், இந்த யோசேப் கிஃப்ட் கொடுத்தார். சாப்பாடு செஞ்சு வைக்கிறது மட்டும் அல்ல, குடும்பத்துல சாப்பாடு ஒன்னா சாப்பிடணும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய குடும்பத்துல சாப்பாடு ஒன்னா சாப்பிடுறதில்லை. சூழ்நிலைகள் இருக்கிறது, அதான் பேசல. Certainly there are situations வேலை நிமித்தமாக நேர நிமித்தமாக சாப்பிட முடியதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்றது நம்முடைய மனசு சாப்பிட இருக்கிறதா? Do we have a heart to say we will eat our meal together? Jesus, he ate with people. இதோ கிறிஸ்து ஜனங்களோட சாப்பிட்டார். அந்த சாப்பிடுற நேரத்துல ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, அந்த சாப்பிடுற நேரத்துல ஒரு ஐக்கியம் ஏற்படுது. And this meal to have together is important. சாப்பாடு செஞ்சு வச்சு மாத்த போதாது. சாப்பாடு ஒன்னா சொல்லுங்க, ஒன்னா சாப்பிடணும். ஒன்னா சாப்பிட மாத்திரம் போதாது, நம்ம சாப்பாடு சர்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்? சர்வ் பண்ணணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை சர்வீஸ் இஸ் லுக் டவுன் as something wrong. இந்த சூழ்நிலை ஜனங்க யோசிக்கிறாங்க, சேவை செய்வது அது ஒரு மாதிரி அவமானக்கூடிய காரியம். But Bible says hospitality is very important. வீட்டுக்கு யாராவது போவது தண்ணி கொடுக்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தா சாப்பிடுற நேரத்துல வந்தா சாப்பாடு கொடுக்கணும். கொடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடும்பத்துல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பது நீங்க சொல்லுங்க, வாங்க நம்ம சாப்பிடலாம். நீ போய் சாப்பிட்டு நீ போய் போட்டு சாப்பிட்டு போ அப்படி சொன்னாங்க. வாங்க, let us eat together. Lot of people don't eat together, and lot of people serve by themselves and eat by themselves. இதோ ஒரு குடும்பத்துல அவங்களா வந்து அவங்களா சாப்பிட்டு போறதுக்கு இது ஒன்றும் பிஜியோ ஹாஸ்டல் இல்லையே, இது குடும்பமாச்சே. This is not a hostel just for people to come and eat and go. No, there is take care, and that is shown in the serving of the meal. It is our responsibility to take care of our family. நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கலன்னா வேற யாரை பார்ப்பாங்க? அது டேக் கேர் பண்றதுல எங்க யோசிச்சு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு காஸ்ட் கிஃப்ட்ன்றது முக்கியம் இல்லை. அது 5 ரூபாய் இருக்கட்டும், 50 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும், இருக்கிற காசுல நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ நம்ம லாஸ்டா கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம்? யோசிச்சு பார்க்கலாம். 5 மாசம் ஆச்சா, 5 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் ஆச்சா? நான் ஒருத்தர் சந்தித்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, கல்யாண நாள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சா, இன்னைக்கு வெளியோ
எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. எப்போ சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு என்னுடைய அன்புக்கு அது அது அர்த்தமா இருக்காது. எப்போ வாங்கி கொடுத்த கிஃப்ட் அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை சந்தித்தது. இன்னைக்கு நான் என்ன செய்றேன்? What am I doing today? It is my responsibility to take care of my family. நான் செய்யணும், நான் இதை கவனிக்கணும், நான் அதை சமைக்கணும், நான் இதை வாங்கிட்டு வரணும், நான் அதை பார்க்கணும், என் சம்பளத்துல நான் என்ன பண்ணணும், என் சம்பளத்துல என் குடும்பத்தை நான் கவனிக்கணும். நிறைய நேரத்தில் நாம யோசிக்கிறோம், ஓகே நம்ம இதெல்லாம் செய்யணுமே, இது பாரமா இருக்குது. இது பாரமா இல்லை, இது நம்மளுடைய பொறுப்பு. It is not a burden, it is a responsibility for me. I take care of my family. And Joseph is so minute. அவர் சொல்றார், சகோதரர்கள் போறாங்க, அவங்களுக்கு நீ ட்ரெஸ் கொடுத்தாங்க. சகோதரர்கள் போறாங்க, அவங்க மூட்டையில சாப்பாடு போடு. சகோதரர்கள் வந்திருக்காங்க, என் வீட்டுக்கு வர சொல்லு, நான் ஒண்ணா அவங்களோட சாப்பிடணும். Let people know that you take care of them by doing small things, but please take care. And today we live in a world of nucleus setup. இந்த வேதம் சொல்லுகிறது, யோசேப் எத்தனை பேர் தெரியுமா கவனிச்சாங்க? யாராவது கெஸ் பண்றீங்களா? You know how many people Joseph took care of? 70 people. 70 பேர் யோசேப். அப்பா, இதோ அண்ணா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் கவனிப்பேன். நீங்க வாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரியின் குடும்பம், என்னுடைய மாமனாரு, என்னுடைய மாமியாரு, என்னுடைய நாத்தனாரு, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய அங்கிள், என்னுடைய ஆண்டி, எல்லாருமே நான் கவனிக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க அந்த சர்க்கிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சில நேரத்தில் அந்த சர்க்கிள் இருக்கிறதில்ல. நிறைய சூழ்நிலையில husband salary does not belong to wife salary does not belong to husband. கணவன் salary மனைவிக்கு உரிமை இல்லை, மனைவியுடைய salary கணவனுக்கு உரிமை இல்லை. இங்கே எங்க அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டியை பார்க்குறது. ஆனா யோசேப் தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி பேத்தி பேர அப்புறமா யார் யார் லிஸ்ட் போட்டோமோ எல்லாரையும் அவர் கவனித்தார். Please take care of your family. It is your responsibility. And I want to tell you again, நீ நான் பார்ப்பது actions. Please give small gift to your family members. நீ குடும்பத்தாருக்கு சின்ன gift கொடுங்க, சின்ன gift கொடுங்க. சின்ன விஷயத்துல அன்பு காமிங்க, சின்ன விஷயத்துல நீங்க நேரத்தை செலவிடுங்க. முக்கியமாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருவேளை அட்லீஸ்ட் நீங்க ஒண்ணா சாப்பிடுங்க. ப்ளீஸ் ஈட் டுகெதர். போய் போட்டுக்கோன்னு வீட்டில் இருக்கும்போது சொல்லாதீங்க. வாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு போட்டுட்டு முடிந்த சில நேரத்தில் ஊட்டிட்டு சாப்பிடுங்க. Please spend time and take care of your family. முதலாவது நாம் பார்த்தோம், யோசேப் அவருடைய குடும்பத்தில் என்ன செய்தார்? சொல்லுங்க, என்ன செய்தார்? தேவனை குறித்து பேசினார். இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர் என்ன செய்தார்? அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டார். Even all those who are away from the family, please make sure you call your family. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோர்களை கூப்பிடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுங்க. அவங்க வீட்டுல அப்பா அம்மா இருந்தா அப்பப்போ சின்ன கிஃப்ட் அனுப்புங்க. உங்களுடைய சம்பாதனையில அப்பா அம்மாவை கவனிச்சுக்கோங்க. Take care of your parents with your salary. It is your responsibility. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், Joseph gave time for his family.
நாம வாசிக்கிறோம், யோசேப் அவருடைய குடும்பத்துக்கு நேரத்தை கொடுத்தார். இவர் நேரத்தை நன்றாக அவர் நினைத்து அவர் ஞானமாய் எல்லாவற்றையும் செய்தார். யாராவது வாசியாங்க ஆதியாகமம் 46:29. யோசேப்பு அவருடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி அவருடைய தகப்பனாக இஸ்ரவேலை சந்திக்கும்படியாய் அவர் போனார். நேரம் இல்லாததுனால நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கிற வசனங்கள் ஆதியாகமம் 44-50 வரையும் 6 chapters it is confined in. The Bible says Joseph prepared his chariot. He took his chariot. He went out of the palace to meet his father in Goshen. அப்புறம் அவர் சொல்றார் 46:31, அப்பா நான் ஃபாரோவுக்கு போய் சொல்லுகிறேன், இவர்கள் தான் எங்கள் சகோதரர்களும் அப்பாவும் என்று நான் ஃபாரோவிற்கு சொல்லுவேன். ஆதியாகமம் 47:7 அவர் ஃபாரோவுக்கு சொல்றாங்க, அப்பா ஃபாரோவே என்னுடைய அப்பா செத்துட்டாங்க, நான் அவரை போய் நான் அடக்கம் பண்ணணும், தயவு செய்து என்னை விடுங்க, நான் என் வீட்டுக்கு திரும்பி என் அப்பாவை அடக்கம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு, என்னுடைய சரீரத்தை நீ காணாதது கொண்டு போக வேண்டும், எனக்கு தயவு செய்து டைம் கொடுங்க. I want to go to Canaan, take his body and take leave 7 days, at least 10-15 days, 7 நாள் அவர் அங்கே இருந்தார். அங்கே புதைத்து வந்து நேரத்தை கொடுத்து he had a perfect work-life balance. என்ன பேலன்ஸ்? work-life balance. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யோசிப்பு இருந்தது ஏதோ சாதாரணமான சின்ன ஆபீஸ்ல இல்ல. அவர் என்னவா இருந்தார்? அவர் கவர்னரா இருந்தார். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறார், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறார். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அவர் சொல்றார், இந்த நேரம் நான் அப்பாவை பார்க்க வேண்டிய நேரம், நான் பர்மிஷன் கேட்பேன், நான் லீவ் போடுவேன். I will take leave, I will put leave to go and meet my father. அது ஃபாரோவாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், எங்க அப்பா அடக்கம் செய்யணும், எனக்கு கொஞ்சம் விடுங்க. சூழ்நிலைகள் கம்பெனியில ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்துல உங்களுக்கு குடும்பத்துக்குரிய நேரத்துக்குரிய முக்கியத்துவம் நாங்கள் நினைத்து பார்க்கலாம். Let us acknowledge the time and the balance of work and life for my family. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து அவங்க அப்பாவை பார்க்க டைம் எடுத்து போனாருன்னா சும்மா ஒன்று போல பர்மிஷன் வாங்கி தான் போனாங்க. ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன், 3 நாள் பையன் உடம்பு சரியில்லை, ஆஃபீஸ்ல லீவ் போட்டதுக்கு ஆஃபீஸ் வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டாங்களா. எங்க அம்மாவுக்கு ரோஷம், என் பையனுக்கு சிக்கா இருக்கிறது ஆஃபீஸ்ல இருந்து லீவ் 3 நாள் வராததுக்கு இந்த மாதிரி எங்கள் ஆப்ஷன் ஆன அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அந்த இருதயம் எங்களுக்கு தேவை. ஓ, this is my family time, you don't touch me in my family time. இது இன்னொரு சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, பசங்க சிக்கா இருந்தா உங்க ஃபேமிலியில லீவ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. Please take your child to the hospital. Give time for the family. And சூழ்நிலைகள் குறித்து நான் பேசல, ஆனால் நம்ம இருதயத்துல if you have a prayer, இதோ நான் போறேன், நான் பெர்மிஷன் கேட்கிறேன், எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அப்பா செத்துட்டாங்க, நான் ஃபியூனரலுக்கு போகணும். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மை தேவன் பார்க்கும்போது வழியையும் அவர் ஆயத்தப்படுத்துவார். When God sees the earnest desire in my heart, God will also open the door and He will say to your owner, let him go. அவருக்கு நீ லீவு கொடுத்துரு. அது மட்டுமில்ல, இந்த ஃபாரோஸ் முன்னே யோசேப் வந்து அவருடைய குடும்பத்தை ரொம்ப பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன அவங்களுக்கு தெரியுமா? ஒரு யூதன்
ஒரு எபிரேயர் எகிப்துல அவங்க எகிப்திய ஜனங்கள் எபிரேயர்கள் அவர்கள் தீட்டுப்பட்ட ஜனங்கள். they are untouchables. Israelites are an abomination to the Egyptians. வேதம் சொல்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர்களுக்கு அவங்க அருவருப்பானவங்க. அதுல எகிப்தியர்கள மேய்ப்பர்கள் இன்னும் அருவருப்பானவங்க. A shepherd is even more abomination. But you know, Joseph says, Appa, vaanga, na yen Pharaoh kitta na kootitu poren. Come daddy, come brothers. He took them, he took to the palace and said, no Pharaoh, ivargal dhaan enga appa, enga sahodhargal, enga kudumbam, ivargal மேய்ப்பர்கள். நான் சில சூழ்நிலையில் பார்த்துருக்கிற காலேஜில் கிராஜுவேஷனில் இருக்கும்போது பசங்க கிராஜுவேஷன் ஆகும்போது அவங்க அப்பா அம்மா அவங்க சைடில் வந்து நின்று அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆயிடும். அப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் போங்க. My friends are there. இங்கே எதுக்கு வந்துட்டீங்க நீங்க? Why did you come here? This is my time. People don't take time. People don't have the heart to say, this is my father and mother. இது எங்க அப்பா எங்க அம்மா இவங்கதான் எங்க அப்பா அம்மா என்று பெருமையா சொல்ற மனசு ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு தேவன் கொடுத்த குடும்பம். அவங்க மேய்ப்பர்களாவே இருக்கட்டுமே. ஃபாரோ இவர்தான் என்னுடைய அப்பா, எங்க சகோதரர்கள் இவர்கள் மேய்ப்பர்கள். இருக்கிற 24 மணி நேரத்துல என் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் யார் பார்த்துக்கணும்? நான் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து கூட அவர் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யோசேப் கொடுத்தார். நீங்களும் நானும் the best gift you can give to your family is your time. நீங்க கொடுக்கிற நேர்மையான பொக்கிஷமான காரியம் நேரத்தை கொடுங்க. ஓகே, இப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். சாப்பிடுறத விட்டு, தூங்குறத விட்டு, வீட்டுல ரெடி பண்றத விட்டு வேற ஏதாவது நேரம் நம்முடைய குடும்பத்துல நாங்க வைக்கிறோமா? கணவன் மனைவி பிள்ளைகள் மாமனார் மருமகள் எல்லாத்துக்கும் பேச ஒரு நேரம் இருக்கிறதா? Please keep your time. Draw your boundaries. I'm telling you, your office, your organization will not be sensitive. They will not think about this. இதோ வேலை செய்ற இடத்துல அவங்களுக்கு இதுக்குரிய யோசனை இல்லை. இதோ இவங்களுக்கு குடும்பம் இருக்குதே, இவங்களுக்கு ஒரு நேரம் தேவையே, அதை அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்காம இருப்பது நீங்க பவுண்டரி கொடுங்க. நீங்க பவுண்டரி கொடுங்க. 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு கம்பெனி வேண்டாம்னு சொல்ல போறாங்களா? சொல்ல போறது இல்லை. நீங்க சொல்லுங்க. இருக்கிற 24 மணி நேரத்துல 12 hour நான் வேலை செஞ்சேன்னா, 8 hour தூங்கினேன்னா, 4 hour டிராவல் பண்ணேன்னா வேற எனக்கு நேரம். யோசிச்சு பாருங்களேன். 8 hour தூக்கம், 4 hour டிராவல், எவ்வளவு ஆச்சு? 12 hour. அதுல இப்போ 12 hour வேலை செஞ்ச வேற எங்க டைம் இருக்குது? டைமே இல்ல. I want to tell you, please keep your work-life balance and make sure you have a heart like Joseph to say, even if it is a king, I will go to him and say, give me time. I want to go and bury my father. I want to see my father. Oh, please, you are working for the family, but if you don't give time for the family, something is missing. Take your time for the family. You know, sometimes, I'm just giving an example, okay? 11 o'clock to 12 o'clock, we will go out for 5 minutes to say, வாங்க போய் டீ குடிச்சிட்டு வரலாம். அந்த நேரம் அவசியம். You need that time together to say, I give this time. And I want to tell you, you know, when you get up in the morning, before you sleep in the morning, இருக்கிற அந்த டைம்ல அதையும் கொலை செய்ய ஒன்று காத்திருக்குது. என்ன சொல்லுங்களேன்?
சாத்தான் கரெக்டா சொன்னீங்க. எப்படி? மொபைல்ல. ஓ ப்ளீஸ், இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல நீங்க உங்க பாட்டுக்கு மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க உங்களுக்கு டைம் கிடைக்க போகுது? Where are you going to get time for your family? விசேஷமா பெட்ரூமுக்கு போன உடனே keep your mobile. No, யார் என்ன இருக்கட்டும் இந்த டைம்ல I don't want to intervene the time with the mobile. இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தையும் அதை எடுத்துக்கிச்சுன்னா, no, when you're traveling for some time at home, okay, use mobile, but don't use mobile at the night. தயவு செய்து நைட்ல நீங்க மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. Give the time to the family. Please give the time to your family. Keep your mobile away. Keep your mobile away. Your work is important, but you are working for the sake of the என்ன சொல்லுங்க? You're working for the sake of the family. நீங்க work பண்றதே குடும்பத்துக்கு தான். அந்த குடும்பமே பெர்ஃபெக்ட்டா இல்லாம போற சூழ்நிலைச்சுனா take your boundary to say no. என்ன இருக்கட்டும், இந்த நேரத்துல என்ன பண்ண போறதில்லை. இது என்னுடைய குடும்பத்துக்குரிய நேரம். If you know how to balance your work and family, you will put your boundaries. நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய பவுண்டரிஸ் நீங்க போடுவீங்க. இப்பொழுது நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்க தேவையில்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க தயவு செய்து உங்க மனசுல பதில் கொடுங்க. எத்தனை பேர் சாப்பிடுற டைமை விட்டு ரெடியாகிற டைமை விட்டு உங்க குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? சமைக்கிறத விட்டுட்டு, தக்காளி புதினா கொத்தமல்லி வாங்கிடுறத விட்டுட்டு, அந்த விஷயம் விட்டுட்டு எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்றேன், ப்ளீஸ் டேக் டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி. இப்போ சில சூழ்நிலைகள் ஜனங்க ஆஃபீஸ்ல சில சூழ்நிலைகள் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா கூட என்ன பண்றாங்கன்னா, மேரேஜ்க்கு கூட சில பேர் I heard a conversation. அவங்க சொல்றாங்க, ஆஃபீஸ்ல லீவ் கொடுக்குறாங்க, ஒரு வாரம் லீவ் கொடுக்குறாங்க, எனக்கு மேரேஜ்க்கு ஒரு நாள் போதும் லீவு, வீட்டுல இருந்து என்ன பண்ண போறாங்க? ஆஃபீஸ்க்கு போறேன். What a mindset for him. ஆஃபீஸ்ல லீவ் கொடுக்குறாங்க, சாவுக்கு அரை நாள் லீவ் கொடுங்க, போது 2 ஹவர்ல எங்க அம்மாவை பொதிச்சுட்டு நான் திரும்ப எங்க போறேன்? ஆஃபீஸ்க்கு போறேன். என்ன இது மனசு? இது என்ன குடும்பமா இல்ல மிஷினா? நான் மிஷின் மாதிரி இருக்க முடியுமா? You cannot be like a machine. Take your day off and also take rest. என்ன எடுங்க? சப்பத்துக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஒன்று ஆராதனை, தேவனுக்குரிய நேரம். இன்னொன்னு a time of rest. நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், if you want to work 24 hours 7 days, the company will open the login for you. Login company open பண்ணி வைக்கும். வா வேலை செய், எவ்வளவு சீக்கிரம் செய். But the Bible says please take rest. ஒருவேளை லேப்டாப் மூடி வச்சுட்டா நீ என்ன சொல்லணும்? மூடி வச்சுதான். திருப்ப நான் திறக்க மாட்டேன். I won't open the laptop again because I need rest for me. And take the time of rest with you and with your family. Because a lot of marriages are collapsing because people don't give time. நீங்க கோர்ட்டுக்கு போய் பாருங்க, there are a lot of reasons for divorce. அதுல ஒரு reason, because people do not give time, and when they don't give time, love is doubted. They say, okay, maybe they don't give attention to me. அவங்க எனக்கு டைம் கொடுக்கல, அவங்க எனக்கு கவனிக்கல, அப்படி அது build ஆய் and people become so insensitive. They exist to an extent, then finally, because their boundaries are not set properly, it leads to danger. 3 விஷயம் நாம பார்த்தோம். அவர் குடும்பத்தில் அவர் தேவனை குறித்து பேசினா,
இரண்டாவது குடும்பத்தை கவனித்தார். மூன்றாவது குடும்பத்துக்கு நேரத்தை கொடுத்தார். நாலாவது நாங்கள் பார்க்கிறோம், he knew God's plan for the family. யாக்கோபுக்கு யோசேப்புக்கு நல்லா தெரியும் இது தேவனுடைய சித்தம். ஆதியாகமம் 50:19 சொல்லுகிறது, and I am in the place of God. God meant this for you and to keep you, to bring me, to keep alive. Joseph told his brothers, நான் சாக போறேன், ஆனால் தேவன் உங்களை சந்திப்பார், இங்கிருந்து அவர் விடுதலை ஆக்குவார். எல்லாவற்றிலும் யோசேப்புக்கு தேவனுடைய ஒரு வழிநடத்துதல் தெரிந்திருந்தது. ஏதோ சண்டே ஆச்சு, மண்டே ஆச்சு, நான் போறேன், நான் வரேன், அப்புறம் சனிக்கிழமை ஆச்சு, மண்டே ஆச்சு, சனிக்கிழமை ஆச்சு, மண்டே ஆச்சு, சனிக்கிழமை ஆச்சு. இல்லை, தேவனுக்குரிய காரியம் குடும்பத்தில் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். We should know the plan of God. He knew the plan, the doing, the promise, the timing, the working of God. தேவனுடைய நேரம், தேவனுடைய சூழ்நிலைகள், தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுடைய வழிநடத்துதல் குடும்பத்தில் அவர் அறிந்து அவர் மற்றவர்களுடன் நடத்தினார். யோசேப்பு அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க, நீங்க நான் சாக போறேன், நீங்க இருப்பீங்க, தேவன் உங்களோட இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஒரு காரியம் நடக்க போகிறது. He knew the hand of God in the family. எங்கே தேவன் உங்களுடைய ஃபேமிலியில? Oh, do we even think about God in the family? நாம் தேவனை குறித்து நினைக்கிறோமா? தேவனுடைய கரம் எங்கே? தேவனுடைய வழி நடத்துதல் எங்கே? தேவனுடைய ஆலோசனை எங்கே? தேவனுடைய திட்டம் எங்கே? It has to know to us as a family, because we are not simply living, we are there with the purpose. சும்மா we are not living simply. நாம் சும்மா வாழல. தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். You know God's leading in your family. This is how God is leading me. So அதனால சில சூழ்நிலை pause பண்ணுங்க. Please pause in the family. இவ்வளவு யோசேப் செய்தது எதனால தெரியுமா? கொஞ்சம் இப்ப யோசிச்சு பாருங்க. அவருக்கு விரோதமாய் அவரை கொலை செய்ய வந்த சகோதரர்கள், அவரை விற்று போட்ட சகோதரர்கள், அவரை cheat பண்ண சகோதரர்கள், the brothers who cheated them, the brothers who wanted to kill them, the brothers who sold them, all these people are coming in front of them, and he did all this to his brothers because he loved his family. எல்லாம் அவருடைய குடும்பத்தை அவர் நேசித்ததனாலதான். குடும்பத்துல எல்லாம் இருக்குது, என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆதியாகமம் 43:30 சொல்கிறது, யோசேப் அவருடைய சகோதரர்கள் பார்த்து ஒரு நிலைமைக்கு மேலே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறதுனால, the Bible says Joseph hurried out, for his compassion grew warm for his brothers without revealing his identity. அவருக்கு அவருடைய சகோதரர்கள் மேலே ஒரு இரக்கம் ஏற்பட்டது. என்ன இரக்கமா? How can he be compassionate to his brothers who cheated him, who sold him? அவரை விற்று போட்ட சகோதரர்கள் மேலே இவருக்கு என்ன கரிசனை? சொல்ல போனா அவருக்கு வேதனை ஏற்பட்டிருக்கணும். அநேக வருஷத்துக்கு அப்புறமா எங்க சகோதரர்கள் முன்ன நிற்கிறாங்க, ஆனால் அந்த சூழ்நிலை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர்கள் மீது அவருக்கு இரக்கம் வந்தது. அப்பொழுது நான் தான் யோசேப் என்று சொன்ன எனக்கு Genesis chapter 45 verse 4 says, come brothers, come near me, please, நீங்க வாங்க, என்னுடைய சமூகத்துல வாங்க, நான் தான் யோசேப், நீங்கள் விற்று போட்ட யோசேப் நான் தான் சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தயவு செய்து கோவமா இருக்காதீங்க. You please don't get angry, you don't get distressed, because I'm telling you God had his work. நீங்க பயப்படாதீங்க. 45:15 He called
love. யோசேப் அன்புக்கு அடையாளமாக எனக்கு விரோதமாக என்ன செய்தாலும் பரவாயில்லை, 1 கொரிந்தியர் 13 சொல்லியிருக்கிற அன்புக்குரிய குவாலிட்டிஸ் இவருக்குள்ள இருக்கிறது. Love does not think evil. இவர் அவருடைய சகோதரர்கள் மேல தவறாய் நினைக்கவில்லை. Love does not celebrate iniquity. ஒரு தவறு செய்வதை அதிலே அன்பு சந்தோஷப்படுவதில்லை. Love does not behave rudely. அது ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றது இல்ல. Love does not think about himself என்ன குறித்து நினைப்பதில்லை. அவர் மற்றவர்களை குறித்து நினைத்து, அவர் அன்பினாலே மன்னித்து, அவரை குறித்து நினைக்கல, அவர் சகோதரர்கள் குறித்து நினைத்து கண்ணீரோட அவர் அழுதார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை யோசிப்புடைய சகோதரர் முன்னவர் வந்து யோசிச்சு சொல்லியிருக்கணும், நிக்க வச்சு என்ன பண்ணணும்? நிக்க வச்சு நியாயம் தீர்க்கணும், நிக்க வச்சு 4 கேள்வி கேட்கணும். I should ask 4 questions. இந்த ஜனங்கள் நீ என்ன வித்தல, இப்போ பாரு நான் எங்க இருக்கிறேன், நீ என்ன செஞ்ச, எனக்கு நிக்க வச்சு நியாயம் தீர்க்கவும் இல்லை, நிக்க வச்சு 4 கேள்வியும் கேட்கவில்லை. அவர் செய்ததெல்லாம் ஒன்றுதான், இதோ நான் தான் யோசேப்பு, வாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களை கவனிக்கிறேன், வாங்க என் கிட்ட வாங்க என்று அவரை அழைத்து முத்தமிட்டு கண்ணீர் விட்டார். இந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Life is too short to not love and always keep so many things in our heart. இதை யோசேப்புடைய தகப்பனார் பார்த்தார், அறிந்தார். அவர் கடைசி ஆசீர்வாதம் கொடுக்கும்போது யோசேப்புடைய தகப்பன் சொல்றார், Genesis chapter 49 verse 23, the archer bitterly attacked him and shot him at all, harassed him severely. இந்த சகோதரர்கள் யோசேப்பை அட்டாக் பண்ணாங்க, அவரை எல்லாவற்றையும் அவர்கள் கொடுமையாக நடந்து கொண்டாங்க. அதுக்கு யோசேப் கொடுத்த பதில் அன்பு. The answer Joseph gave is love. 21 சொல்லுகிறது, he comforted them and spoke to them kindly. தாழ்மையாக பொறுமையோட ஆறுதல் செய்தார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாருக்கு ஆறுதல் செய்யணும்? சொல்ல போன சகோதரர்கள் தான் யோசேப்புக்கு ஆறுதல் செய்யணும். ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு ஆறுதல் செய்தார். Joseph keeps himself above his brothers to say, I will be a model to love. It comes naturally because he thinks about themselves more than him. என்னை விட அவர்களை குறித்து நான் நினைப்பேன். எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, பரவாயில்ல, நீங்கள் தேவன் உங்களை பயன்படுத்தினாங்க, நான் கஷ்டப்பட்ட, பரவாயில்ல, உங்களுக்கு சாப்பாடு போடும்படிய தேவன் இங்கே வைத்திருக்கிறார். அவர் இரக்கத்தோடு அவருடைய குடும்பத்தை அவர் பார்த்து கொண்டார். எல்லாரும் குடும்பத்துல அன்பு இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது யோசேப்புடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா? His love was so amazing because he had God in him. இன்னைக்கு குடும்பத்துல ரொம்ப முக்கியமானது நமக்கு அன்பு இருக்க வேண்டும். The Bible says this love that Joseph had, it does not come from human love. இந்த அன்பு மனிதருடைய அன்பினால வரப்போறதில்லை, எனக்குரிய அன்புல இல்ல. It is the love of God. இது தேவனுக்குரிய அன்பு இந்த குடும்பத்து மேல அவருக்கு இருந்தது. The heart of God, the love of God. ரோமன் 15:30 சொல்லுகிறது, it is by the love of the Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அன்பு. கொலோசியர் 1:8, love in the Spirit. இதோ பரிசுத்த ஆவியானவர் கூடிய அன்பு.
ரோமர் 5:5, love of God is poured out in our hearts by the Spirit of God who gave us freely for this. இதோ இந்த அன்பு தேவன் எனக்குள்ள போட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்னால. உங்க அன்பினால குடும்பத்தை நடத்த முடியாது. You cannot run your family by love. And I said 15 years of love, 18 years of love, just 2 months, 3 months divorce. Because that is not sufficient to suffice marriage. மனுஷனுடைய அன்பு குடும்பத்தை நடத்த முடியாது. இந்த அன்புக்கு தேவன் தேவை. இந்த அன்புக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. யோசேப் மாதிரி அன்பு கூட அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய ஆவி எனக்கு தேவை. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்து எவ்வளவு வசதி நமக்கு வீட்டில் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா எல்லாம் வியர்த்தம். Everything is waste if you do not have love. 1 Corinthians chapter 13 says you can have everything, but everything is meaningless. Everything is waste without love. எதுவும் அன்பு இல்லாம இல்லை. And you need to walk in love. நேரமில்லாததுனால நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க மற்றவங்களை குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்றால் you should walk in spirit. கலாத்தியர் 5 சொல்லுகிறது, when you walk in spirit you walk in love. Love comes when you walk in the spirit. நான் ஆவியில நடக்கும்போது, நான் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது மட்டும்தான் எனக்குள்ள தேவ அன்பு இருக்கும். Whenever there is absence of love, you are not walking in spirit. எங்கே எனக்கு அன்பு இல்லையோ அங்கே தேவனுடைய ஆவியால வழிநடத்தப்படல. Whenever love is absent, everything comes out. எங்கே அன்பு இல்லையோ அங்கே எல்லாம் வரும். எங்கே அன்பு இல்லையோ அங்கே வெறுப்பு வரும். எங்கே அன்பு இல்லையோ அங்கே பனிஷ்மெண்ட் வரும். எங்கே அன்பு இல்லையோ அங்கே வேதனை வரும். ஆனால் அந்த அன்பு எனக்குள்ள இருக்கும்போது when I walk in spirit, love comes automatically. If you really want to love, it's only by the Spirit of God. நீங்கள் நேசிப்பதற்கு தேவ ஆவிதான் வழிநடத்தும். வேற விதத்தில் நான் நேசிக்க முடியாது. I cannot love without the Spirit. And I want to tell you, whenever there is love absent, you're not walking in spirit. அன்பு இல்லாத இடத்துல ஆவியின் காரியங்கள் இல்லை, சரீரத்துக்குரிய காரியங்கள் வெளியே வருகிறது. So I want to tell to all of us, let us love our family. Please love your family. Many times we should understand the heart of God to love the family. கெட்டகுமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த மகன் எவ்வளவு தவறு செய்து வெளியே போய் எல்லாவற்றையும் அழித்து போயிட்டு வரும்போது அவங்க அப்பா நிக்க வச்சு 4 கேள்வி கேட்கல, நியாயம் தீர்க்கல. அவருடைய கரத்தை இப்படியாக வைத்து அவர் வரும்போது அங்கே இருக்கும்போதே ஓடி போய் அவரை அழித்து அவர் பேச கூட விடல. வா முதல்ல வா, நீ ட்ரெஸ் மாத்து, நீ ரிங்க மாத்து, உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன். That is the heart of God. Please don't keep judging your family members for every small and one thing. எல்லாத்துக்குமே நியாயம் தீர்த்துட்டு இருந்தா that does not help the family. வேதம் சொல்லுகிறது, சில நேரத்தில் குற்றங்களை என்ன பண்ணுங்க, குற்றங்களை just கண்ண மூடிட்டு pass by, cross by. You know, don't try to bring everything to come. We'll talk and act and do this. See, no, just leave and go and love, and automatically certain things will change. Sila kariyanga maarum, and God, the Bible says, love, forgive.
a lot of sins, immense sins are forgiven by love. Though எல்லாவற்றும் அதிக தவறுகளை மன்னிப்பது அன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதிக தவறை மன்னிப்பது அன்பு, அதிக தவறை மேலே எடுத்து கொண்டு வருது அன்பு இல்லை. அதிக தவறை மன்னிப்பது அன்பு, அதிக காரியங்களை வெளியே எடுத்துட்டு வருது அன்பு இல்லை. When you have love, things will change, and Joseph is saying, forget about me. என்னை குறித்து மறந்துருங்க, நான் என்ன கஷ்டப்பட்டேன், என்ன வேதனை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோ நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு உங்க குடும்பத்தை கவனிக்கிறேன். இது தேவன் கொடுத்தது. I want to love you. It just pours naturally. Please love your family. I want to close by saying, last month I went 3 days, 4 days to pray alone. 3 நாள் 4 நாள் தனியா ஜெபிக்க நான் போனேன். Every year I go 2 or 3 days. This time I wanted a lot of time with God. அப்பொழுது தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தில் அநேக விஷயங்கள் தேவன் என்னோட உணர்த்தினான். அந்த ஒரு விஷயம், I acknowledged I should love more after I go from here. இங்கிருந்து போன பிறகு நான் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும். And I thought I should love my wife much more, my mom much more, my children much more, because love, I have not understood the love too completely, and I'm still progressing. And I came back and I made a commitment, I should love more. And I also said I want to love the church more. I want to say to the family who's here, forgive me for the times I have not loved. Forgive me for the times I have not loved you all, the church. But my prayers increase this love in me, Lord. அப்பா, இந்த அன்பு எனக்குள்ள இன்னும் அதிகமாகணும். என் குடும்பத்தினால, என் அம்மா மேல, என் சிஸ்டர்ஸ் மேல, எங்க மனைவிகள் மேல, எங்க பிள்ளைகள் மேல, என் மாமியார் மேல எனக்கு அன்பு நான் கொடுக்கணும். என் திருச்சபை மேல எனக்கு அன்பு இன்னும் கொடுக்கணும். I should love much more. Give me a heart like yours. அவரே உங்க இருதயத்தினுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் நேசிக்கணும். I also want to tell you, it's whichever way you can express your love to the family. I'm not good in expressing, but in the way I try to express, we try to express. But after my father died, எங்க அப்பா இறந்து போன உடனே ஒரு சூழலை நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு அன்பு அதிகமாக இருந்தது, அதை கம்ப்ளீட்டாக நான் express பண்ணல. I did not express the love I had to my father to the fullest. I want to tell you, please express your love to your mother, to your mother, to your wife, to your sister, and do something to express. அவங்களை ஹக் பண்ணுங்க, அவங்களை கிஸ் பண்ணுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. Make them feel special and you love them. கடைசி ஒரு வார்த்தை சொல்ல முடிக்கிற வேதம் சொல்லுகிறது, God has made us, created us for this purpose in Christ. தேவன் படைத்தது இந்த நோக்கத்துக்காக கிறிஸ்துவுக்குள்ள, to do good to others. என்ன தேவன் படைத்தது மற்றவங்களுக்கு நான் நல்லது செய்ய, மற்றவங்களுக்கு சேவை செய்ய. The reason God created me is to do good to others. நான் எல்லாமே பண்ணணுமா, நான் இவ்வளவு தியாகம் பண்ணணுமா, நான் இப்படி பண்ணணுமா, நான் காலையில எந்திரிக்கணுமா, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? God is saying yes, நீங்க தான் செய்ய வேண்டும். இதற்கு நான் உங்களை படைத்திருக்கிறேன். I have created you that you do good to others, and the immediate circle is your family.
வாழ்க்கையில நான் குட் பண்ணாம வேற எங்க நான் குட் பண்ண போற? ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை நீங்க தயவு செய்து அன்பு கூறுங்க. யோசிப்புடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். கலங்கமில்லாத அன்பு யாருக்குள்ள இருந்து? யோசிப்புக்குள்ள இருந்தது. நேற்று நாம ப்ரேயர் பண்ண போறோம். Joseph is a great model of love because he had the love of God. உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இத்துஸ் குடும்பத்தையும் இது எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்க. And I pray that you would sense the love of God and have the love of God in your family. ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் நினைச்சு பாருங்க. இந்த வார்த்தையிலிருந்து எந்த விதத்தில் நான் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் உணர்ந்து உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் செய்து என் குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது குடும்பம். உங்கள் குடும்பத்தை தயவு செய்து சாத்தான் தொடாதபடிக்கு இதை நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. Please make sure the devil does not touch you, and so provide for the family, give time for the family, talk about God in the family, see God in the family, love the family. உங்கள் குடும்பத்துக்கு நேரத்தை கொடுங்க. உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை போஷிங்க. உங்கள் குடும்பத்தை தேவனை குறித்து பேசுங்க. உங்கள் குடும்பத்தை தேவனை கரத்தை பாருங்க. தேவன் போல நேசிங்க. லவ் இல்லாத ஃபேமிலி என்ன தெரியுமா? சைலண்ட் கில்லர். என்னது? Silent killer. It is killing your family. When you don't love the family, it is killing. And one day the effect of it will come. But make sure that I do this in God and protect this family. And only God can help you to do this. As all our eyes are closed at this moment, I want to tell each one of us here, feel free. You're sitting with your family. I would urge you to hold hands with each other. நீங்க அனைவரும் உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. If you've come as a family, hold hands with each other. If you're alone here, please think about your family back home. உங்களுடைய கரத்தை பிடித்து நீங்க சொல்லுங்க, இதோ இது எனக்கு தேவன் கொடுத்த குடும்பம். நான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். கரத்தை பிடிக்கிறது மட்டுமல்ல, I want to tell you, open your eyes and see your family member at the moment now for a while. உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் பாருங்க. உங்களுடைய குடும்பத்தாரை கண்களை திறந்து பாருங்க. Every family member, you see them, you go to them, you see them. உங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து நீங்க சொல்லுங்க, this is the family the Lord has given me. இது தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம். இதை காத்துக் கொள்வது, இதை கவனிப்பது, இதை விசாரிப்பது, இதை குறித்து நேசிப்பது என்னுடைய கடமை. அப்பா, உங்களை போல நான் இந்த குடும்பத்தை நேசிக்கவும் பார்த்துக் கொள்ளவும் எனக்கு நீ உதவி செய்யுங்க. கண்ணில் முடிக்கிற வேலையில் I pray though there's something God has reminded you, told you, please take your family seriously and work towards a godly family. தேவனுக்குரிய குடும்பமாக இருக்க உதவி செய்யுங்க. And I'm praying as we go from here, you will never have a day in your family without family prayer. Family prayer இல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். தேவன் கரம் உங்கள் மேலே இறக்க வேண்டும். நீங்கள் ஜெபிங்க. இந்த விஷயத்தை தேவன் உங்களுக்கு ஏதாவது உணர்த்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில், அப்பா என் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. யோசிப்பை போல இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. எதுல நான் பத்திரமாக இருக்கணுமோ, எதுல நான் எச்சரிக்கையாக இருக்கணுமோ எனக்கு நீ உதவி செய்யுங்க. இந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக
wherever we are, let us stand. அனைவருமே இன்று நீங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். Let us pray for our family. Hold your hands together. எல்லாம் நீங்கள் கரையில் பிடித்து, அப்பா என்ன இருந்தாலும் ஆண்டவரே நீர் இல்லைனால் எங்கள் குடும்பம் என்ன அப்பா? What is family without you, Lord? What is church without you? What is my life without you? நீங்கள் எல்லாமே எனக்கு என்ன ஆண்டவரே? நீர் எனக்கு தேவை என்று எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். Pray for your family. அப்பா எங்களை நீ கட்டும் அப்பா, எங்களை நீ நடத்தும் அப்பா, எங்களை நீ விசாரியும் அப்பா, எங்களை நீ ஆசீர்வதியும் அப்பா. இந்த குடும்பம் நான் காத்துக்கொள்ள வேண்டும். I should guard this family. I should protect this family. I should work for this family. I should live and provide for this family. And you above all take care, O Lord. நீ இந்த குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த கணவன், மனைவி, மாமனார், மருமகள், பிள்ளைகள் எல்லாம் தேவன் கொடுத்தது. தேவனுடைய சமூகத்தில் கனமாக இதை பார்ப்போம். Let us honor this family. Let us look to God in honor. இது தேவன் கொடுத்த குடும்பம் என்று கனமாக நாங்கள் இதை பார்த்து கர்த்தாவை நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அந்த கண்ணை முடிக்கிற வேளையில் I ask Mummy to come and pray for every family member. எல்லா குடும்பத்தாருக்கும் திருச்சபைக்கும் செபித்து தேவன் நீர் எங்களை பத்திரமாக காத்துக்கொள்ளுங்க என்று தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கலாம். இப்படியாக அன்றே அன்பின் குடும்பமாக ஒரு குடும்பமாக நீர் வைத்து
Praise the Lord. Praise God.